அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணத்தை மொத்தம் 5 வகையாக பிரிக்கலாம். ஒன்று எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் ஆகிய 5 சேர்ந்தது தான் தமிழ் இலக்கணத்தோட வகைகள். இதுல முதலாவதாக உள்ளது எழுத்து. எழுதப்படுகிற காரணத்தினால இதுக்கு பேர் எழுத்து. இந்த எழுத்து 2 வகையாக பிரிக்கலாம். அதுல ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. முதல் எழுத்துக்கள் அப்படின்னா ஒரு மொழியில மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு அடிப்படையாகவும் முதன்மையாகவும் இருக்கிற காரணத்தினால இந்த எழுத்துக்களுக்கு பேரு முதல் எழுத்துக்கள். இந்த முதல் எழுத்துக்கள் 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு உயிரெழுத்து, இன்னொன்னு மெய் எழுத்து. இதுல ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து அப்படின்னா மற்ற ஒலிகள் இல்லாம தன்னைத்தானாலே இயக்கக்கூடிய சிறப்பு மிக்கது தான் இந்த உயிரெழுத்து. அது மட்டும் இல்லாமல் மற்ற மெய்யொலிகளுடன் சேர்ந்து அது இயங்கக்கூடியது, அதுக்கு பேரும் உயிரெழுத்து. அதாவது நம்முடைய உயிரை போல தானே இயங்கவும் மற்ற ஒலிகளுடன் சேர்ந்து இயக்கவும் செயல்படுகிற காரணத்தினால் இதுக்கு பேரு உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ ஆகிய 12 எழுத்துக்களும் சேர்ந்ததுதான் உயிரெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்கள் 2 விதமாக இருக்கிறது. குறில், நெடில். அ, இ, உ, ஏ, ஓ அது குறில். நெடில் அப்படிங்கிறது ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படிங்கிறது நெடில். நெக்ஸ்ட் மெய்யெழுத்து. அது தனிப்பட்டு தன்னால இயங்க முடியாத ஒரு எழுத்து மெய்யெழுத்து. பிற உயிர் ஒலிகளுடன் துணை கொண்டே இயங்கக்கூடியது தான் இந்த மெய்யெழுத்து. நம்மட உடம்பை போல தானே இயங்கவும் இயக்கவும் இயலாத காரணத்தினால இதுக்கு பேரு மெய்யெழுத்து. இதை இன்னொரு விதமா உடம்பெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உயிர் இல்லாம உடம்பு செயல்படாது. அது போல உயிர் உடம்பினை செயல்படுத்துவது போல உயிரெழுத்துக்கள் தான் இந்த எழுத்துக்களை செயல்புரிய வைக்கும். அதனால இதுக்கு பேர் மெய் எழுத்து. இது மொத்தம் 18 எழுத்துக்கள். அது இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இர், இல், யு, இல், இல், இர், இன். இந்த மெய்யெழுத்துக்களை 3 விதமா பிரிக்கலாம். அவை வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் அப்படிங்கிறது ஒலிக்கும் போது, அதாவது சவுண்டு இருக்கும்போது ஒரு வன்மையாக ஒலிக்கப்படுகிற காரணத்தினால இதுக்கு பேர் வல்லினம். அந்த ஒலிகளை வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கசட, தவற, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர். மெல்லினம் அப்படிங்கிறது ஒலிக்கும் போது அவ்வளவான முயற்சி எதுவும் இல்லாம மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். இதுக்கு மெல்லினம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஞெஞென, நமன. இடையினம் அப்படிங்கிறது வன்மையாக இல்லாமலும் மென்மையாக இல்லாமலும் அதற்கு இடைப்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கிற காரணத்தினால இதுக்கு பேரு இடையினம். எரல, வளல. சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதுல உயிர்மை அப்படிங்கிறது உயிரும் மெய்யும் சேர்ந்ததுதான் உயிர்மை. ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய எழுத்து உயிர்மை எழுத்து. உதாரணத்துக்கு இக்கு கூட்டல் ஆ, கா. இக்கு என்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற உயிரெழுத்தும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய க என்ற ஒரு உயிர்மை எழுத்து. இதுக்கு பேர் தான் உயிர்மை. ஆயுதம் அப்படிங்கிறது ஆயுத எழுத்து ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஆயுத எழுத்து மொழிக்கு முதல்லையோ இல்ல மொழிக்கு கடைசியிலயோ வரவே வராது. மொழிக்கு இடையில மட்டும்தான் வரும். அதாவது எஃகு, அஃது, அளபெடை. தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொன்றையும் உச்சரிக்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு கால அளவு பர்டிகுலரா இருக்குது. சாதாரணமா குறில் எழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்களை உச்சரிப்பதற்கு 2 மாத்திரை கால அளவு. இன்னும் கூட ஒன்னொன்னுக்கும் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா அரை மாத்திரை, குறுக்கமான எழுத்துக்களுக்கு 1/4 மாத்திரை. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேட்டகரியில இந்த இலக்கணத்தார் அதை வரையறுத்திருக்காங்க. அதே போல அந்த அளபடை அப்படிங்கிறது அளவு கூட்டல் எடை. தன்னுடைய அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கிறதுனால இதற்கு பேர் அளபடை. இந்த அளபடை 2 வகையாக உள்ளது. அது ஒன்று உயிரிழப்படை, இன்னொன்று ஒற்றளப்படை. உயிரிழப்படை அப்படிங்கிறது உயிரெழுத்துக்களோட கால அளவை நீட்டி ஒலிக்கிறதுனால இதுக்கு பேர் உயிரிழப்படை. சப்போஸ் குறில் எழுத்தோட கால அளவு மாத்திரை 1 மாத்திரை அப்படின்னா நெடில் எழுத்துக்களோட கால மாத்திரை 2 மாத்திரை அப்படிங்கும்போது ஒரு மாத்திரை உள்ள குறில் எழுத்து நீட்டி 2 மாத்திரை அளவுக்கு ஒலிக்கிறதுனால
இதை வந்து உயிரிழப்படை அப்படின்னு சொல்லுவோம். உயிரெழுத்துக்களோட கால அளவை நீட்டி ஒலிக்கிறதுனால இதுக்கு பேரு உயிரிழப்படை. இந்த உயிரிழப்படை வந்து நெடில் உயிரெழுத்துக்களை நீட்டி உச்சரிக்கும் போது அந்த அளபடை வந்து 3 காரணங்களால 3 விதமாக பிரிஞ்சிருக்குது. அது ஒன்னு வந்து என்னன்னா இசை நிறை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இசை நிறை அளபடை அப்படிங்கிறது வந்து செய்யுள்ல வந்து இலக்கணத்துக்கான ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறதுக்காக உள்ளது வந்து இசை நிறை அளபடை. உதாரணத்துக்கு வந்து ஏரின் உலார் உழவர் நற்றால் தொலார் ஏனின். இதுல வந்து உலார் தொலார் அப்படிங்கிறது வந்து வெறும் ஓரசை அப்படிங்கிறதுனால இதுல வந்து ஒரு இலக்கண பிழை வரும். அதையே நம்ம வந்து ஏரின் உலா ஆர் அப்படின்னு அதுல வந்து ஒரு உயிரை வந்து நம்ம சேர்க்கும் போது அதை வந்து ஈரசையா மாற்றும் போது அந்த அளபடை வந்து அதனுடைய ஓசையை வந்து நிறைவு செய்யறதுக்காக உதவி செய்யுது. 2வது இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடைங்கிறது வந்து செய்யுள் அதோட ஓசை குறையாத நேரத்திலையும் கூட அதோட இனிய இசையை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த இன்னிசை அளபடை வந்து உருவானுச்சு. அதுக்கு உதாரணம் வந்து கெடுப்பதுவும் எடுப்பதுவும். இதுல வந்து இந்த தூவும்ல வந்து சாதாரணமாகவே கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னாலுமே அதோட வார்த்தையோட மீனிங் வந்து வார்த்தையோட ஓசி வந்து மாற போறது இல்லை. கெடுப்பதும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து இலக்கண பிழை வந்து இதனால எதுவும் வரப்போறது கிடையாது. ஆனாலும் இனிய இசைக்காக தான் இந்த அளபடை வந்து உருவாக்கப்பட்டது. 3வதாக வந்து சொல்லிசை அளபடை. பெயர் சொல்லை வினையெச்சமாக பொருள் மாற்றம் செய்வது. உதாரணத்துக்கு நசை, நசையி. நசை அப்படிங்கிற பெயர் சொல்லுக்கு வந்து விருப்பம் அப்படின்னு ஒரு பொருள். இதை வந்து நம்ம வந்து விருப்பம்ன்ற பொருளை வந்து நம்ம விரும்பி அப்படிங்கிற ஒரு வினையெச்சமா நம்ம மாத்துறதுனால இதுக்கு பேரு சொல்லிசை அளபடை. நெக்ஸ்ட் வந்து ஒற்றளப்படை. ஒற்றளப்படை அப்படிங்கிறது வந்து செய்யுளில் ஓசை குறையும் இடத்தில் ஒற்றெழுத்துக்கள் மிகுந்து ஒலிப்பதே ஒற்றளப்படையாகும். ஒற்றலைப்படையில் வந்து மிகுந்து ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் 11. அது ஞ, 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 ந, ம, ந, வ, ய, ல, ல மற்றும் அக். அதுக்கு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா மடங்கணந்த மனனே. இதுல வந்து இங்கு அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்து வந்து திரும்பவும் 2வது தடவையும் அது வந்து இடம்பெற்று அந்த அளபடைக்கான ஒரு அடையாளமா அது வந்து அமையுது. இது மாதிரி செய்யுளோட ஓசைக்காக ஒரு மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவினை விட அதிகமாக ஒலிப்பதை வந்து ஒற்றளப்படை அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக குறுக்கம். எப்படி வந்து அளபடை தன்னோட அளவினை காட்டிலும் அதிகமாக ஒலிக்குதோ, தன்னோட அளவினை காட்டிலும் அதிகமாக ஒலிக்கிறது அளபடை அப்படின்னு சொல்றோமோ, அதே போல தன்னுடைய அளவினை காட்டிலும் குறைந்து ஒலிக்கிறதுக்கு பேரு வந்து குறுக்கம். இந்த குறுக்கத்தை வந்து மொத்தம் 6 வகையா பிரிக்கலாம். குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். குற்றியலுகரம் ஒரு மாத்திரை அளவினுடைய ஒரு ஒலிக்கக்கூடிய ஒரு உயிர்க்குறில் உகர எழுத்து உயிர் மெய்யாகி, அதாவது குசுடு துபுரு அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லின இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சு அரை மாத்திரை அளவாக ஒலிக்கக்கூடியது. இதை வந்து குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குற்றியலுகரம் மொத்தம் 6 வகைப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது குற்றியலிகரம். குற்றியலிகரம் அப்படிங்கிறது வந்து நிலைமொழியின் ஈற்றில் குற்றியலுகரம் அமைந்து வருமொழியினுடைய முதலில் எகரம் வந்தால் அதோட இறுதியில் வந்து வருகிற உகரம் வந்து இகரமாக தெரியும். அதாவது உதாரணத்துக்கு நாடு கூட்டல் யாது, நாடி யாது. இங்கே டூ அப்படிங்கிறது வந்து இட்டு கூட்டல் உகரம் வந்து ஒரு இகரமாக திரும்ப வரும்போது இகரமாக திரிந்து வருது. இதனால ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம்க்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு ஐந்து, வளையல், கலை. இதுல ஐந்துங்கிற இடத்துல ஐகார குறுக்கம் மொழிக்கு முதல்ல வருகிறது ஐ. வளையல் அப்படிங்கிற எடுத்துக்காட்டுல வந்து ஐகார குறுக்கம் வந்து இடையில வருகிறது லை, ஐ. கலை அப்படிங்கிற சொல்லுல வந்து மொழிக்கு கடையில வருகிறது, அதாவது மொழிக்கு இறுதியில வருது. இது மாதிரி இந்த 3 எடுத்துக்காட்டுலையுமே ஐன்ற உயிர் நெடில் வந்து தனக்குரிய 2 மாத்திரை அளவினை விட குறைஞ்சு ஒலிக்குது. அதை சொல்லும் போது ஐந்து, வளையல், கலை இது மாதிரி தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒலிக்கிறதுனால இதுக்கு பேரு ஐகார குறுக்கம். மொழிக்கு முதல்ல, மொழிக்கு இடையில் மற்றும் மொழிக்கு இறுதியில வந்து இந்த 3 இடத்துல இடம்பெறும் ஐகாரம் வந்து குறுகி ஒலிக்கிறதுனால இதுக்கு வந்து ஐகார குறுக்கம் அப்படின்னு பேரு. ஔகார குறுக்கம்.
ஔவை கௌவை. ஔ அப்படிங்கிற ஒரு உயிர் நெடில் வந்து தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து குறுகி ஔகாரம் ஔவை அப்படின்ற மாத்திரை அளவாக குறைஞ்சு ஒலிக்கிறதுனால இதுக்கு பேர் ஔகார குறுக்கம். மகர குறுக்கம். எடுத்துக்காட்டாக போலும் போன், இந்த 2லுமே கடைசியில முடிகிறது இம் அப்படின்னு. ஆனா நம்ம உச்சரிக்கும் போது அதனுடைய மாத்திரை அளவை விட்டு கம்மியாதான் குறைஞ்சுதான் ஒலிக்கும். போலும் போன். இது மாதிரி மகரம் வர்ற இடம் வந்து அதனுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறதுனால இது பேர் மகர குறுக்கம். ஆயுத குறுக்கம். நிலைமொழியும் வறுமொழியும் 2ம் சேர்ந்து புணர்ச்சியில் அமையும் போது ஒரு புதிய சொல்லில் ஆயுத எழுத்து புதிதாக இடம்பெறுவதற்கு பேரு ஆயுத எழுத்து. அதுக்கு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா அல் கூட்டல் திணை ஈக்குவல் டு அக்ரிணை. இப்போ வந்து அல் கூட்டல் திணையில வந்து எந்த இடத்துலையுமே அக்கு அப்படிங்கிற ஒரு ஆயுத எழுத்து இல்லவே இல்லை. ஆனாலும் வந்து அதோட புதிய சொல்லா அதுல வந்து ஆயுத எழுத்து வருது அக்ரிணை. அந்த மாதிரி ஒரு புணர்ச்சியில வந்து சொல்லின் இடையில வந்து புதிதாக தோன்றக்கூடிய ஒரு ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவை விட குறைஞ்சு ஒலிக்கக்கூடியது. இதனால இதுக்கு பேரு ஆயுத குறுக்கம்.